வீக்கெண்ட் ஆனாலும் சரி, ஸ்கூல் லீவ் விட்டாலும் சரி, இந்த பசங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கேட்கறது என்னவோ பேன் கேக்ஸ் தான். நானும் எத்தனை விதமாக தான் இந்த பேன் கேக்ஸை யோசிக்கிறது. ரெகுலர் பேன் கேக், ஆப்பிள், பனானா, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, சாக்லேட் இது எல்லாமே பண்ணியாச்சு. இவ்வளவு ஏன் ப்ரௌனி பேன் கேக் கூட பண்ணியாச்சு. இன்னைக்கு ஹேசல்நட் ஸ்ப்ரெட்டை வச்சு ஒரு பேன் கேக், அதுவும் பேன் கேக்குக்கு உள்ள இருக்க ஹேசல்நட் ஸ்ப்ரெட் இருக்கணுமா, ஓப்பன் பண்ணா அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வரணுமா, என்ன ஒரு வில்லத்தரும். ஒரு ஃப்ளோல ரெகுலர் பேன் கேக் ஊத்துற மாதிரி பேஸை பெருசா போட்டு, அதனால பேன் கேக் மொத்தமா பெருசா வந்துருச்சு. இந்த பேன் கேக் இன்னும் கொஞ்சம் குட்டியா இருக்கணும். எது எப்படியோ உள்ள கட் பண்ண உடனே இந்த மாதிரி அழகா வந்து ஹேசல்நட் ஸ்ப்ரெட் ஊஸ் அவுட் ஆகி வந்தது. நாளைக்கு சூஃப்லே பேன் கேக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. அதனால ஹெச்மார்ட் வரைக்கும் போயிருந்தோம். அங்கதான் நான் ஒரு வித்தியாசமான காய்கறியை பார்த்தேன். ஓக்ரா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாங்க வெண்டைக்காக்கு இன்னொரு பேர் ஓக்ரா. ஆனா தாய் ஓக்ரா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். பாக்குறதுக்கு சொரக்கா பொடலங்கா மாதிரி இருந்தது. லைட்டா அமுக்கி பார்த்தேன், புசு புசுன்னு இருந்தது. இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறம் பிளாக் கார்லிக், இந்த ஃபிளேவர் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நிறைய குக்கிங் ஷோஸ்ல பார்த்திருக்கேன்.